தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விபத்தில் பாதிக்கப்பட்டு செயல்பட முடியாத நிலையில் உள்ள இளைஞருக்கு வீடு மற்றும் மருத்துவ உதவி செய்ய கோரி நியூஸ் 7 தமிழ் மூலம் செய்தி வெளியான நிலையில் 1 மணி நேரத்தில் மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலர் நடவடிக்கை எடுத்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. மதுரை வாடிப்பட்டி அருகே இருக்கக்கூடிய ஐயங்கோட்டை சி புதூர் கிராமத்தில் வசித்து வரக்கூடியவர் ராஜா என்பவர். இவருக்கு வயது 27, ஓட்டுநராக பணி செய்து வருகிறார். தாய் தந்தையை இழந்த ராஜா உறவினர்கள் அரவணைப்பில் தொடர்ந்து வாழ்ந்து வந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் என்பது சாலையை கடக்கும் பொழுது வாகனம் மோதியதில் ராஜாவுக்கு பலமாக அடிபட்டு மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவர் 3 மாதமாக சிகிச்சை பெற்ற பின்பு அவர் எழுந்து நடக்க முடியாமல் முதுகு தண்டுவடங்கள் செயலிழந்தது பின்னர் தெரிய வந்திருக்கிறது. அதனால் அவருடைய பெரியப்பாவான சண்முகம் பராமரிப்பில் இருந்து வருகிறார். சண்முகம் என்பவருக்கு வீடு எதுவும் இல்லை. அவர் சாலையோர ஒரு குளிர் அந்த சர்பத் கடை போன்ற ஒரு சிறிய கடையை நடத்தி தனது வாழ்வாதாரத்தை நகர்த்தி வந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் உறவினரான ராஜாவையும் பராமரிக்க வேண்டிய சூழ்நிலை. 1 மாதமாக அவருடைய தள்ளுவண்டியிலேயே அவரை படுக்க வைத்து அவரை பராமரித்து வந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் பொருளாதார நெருக்கடியாக இருக்கிறது. ஆகவே இவரை தொடர்ந்து பராமரிக்க முடியவில்லை. இவருக்கு ஒரு வீடு வழங்க வேண்டும், வீட்டில் வைத்து பராமரிப்பதற்கு ஒரு வீடு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து தற்போது உதவித்தொகை வீடு வேண்டும் என்கிற முன்வைத்து அந்த வண்டியிலே தள்ளு வண்டியிலேயே ஒரு 10 கிலோமீட்டர் நகர்ப்புறத்தில் இருந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அவரை தள்ளி கொண்டே வந்தார். உடனடியாக நம் நியூஸ் 7 தமிழிலே இந்த இவருடைய பாதிப்புகள், இவருக்கான பிரச்சனைகள் குறித்து சற்று முன்னதாக விரிவான செய்தியை வெளியிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் நேரடியாக வந்து விசாரித்த மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் துறை நல அலுவலர் நேரடியாக விசாரணை நடத்தினார். விசாரணையின் போது அவருக்கு பாதிப்புகள் இருக்கிறதை கண்டறிந்திருக்கிறார். அதே போன்று உடனடியாக அரசு மருத்துவமனையில் பேசி மருத்துவ சான்றிதழ் பெறுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அவருக்கு உடனடியாக மாற்றுத்திறனாளிகள் நல உதவி தொகை பெறுவதற்கான அடையாள அட்டை முதற்கட்டமாக வழங்கப்படும் எனவும், தொடர்ந்து இந்த மாதத்தில் இருந்து அவருக்கான 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்திருக்கிறார். அதற்கான தற்போதைய நடவடிக்கையிலே அந்த அலுவலர் தற்போது அவருடைய குழுவினர் தொடங்கி இருக்கிறார்கள். அரசு மருத்துவமனையில் பேசி சான்றிதழ் பெற்று உடனடியாக அவருக்கு இங்கு பதிவு செய்து அந்த அடையாள அட்டை வழங்கி உதவித்தொகை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் வந்து அவருடைய வாழ்வதற்காக பொருளாதார சூழ்நிலையிலே அவர் சாலையோரம் வசிக்கக்கூடிய நிலையிலே அவர் வந்து நிரந்தரமாக வாழ்வதற்கு அவருக்கு சொந்தமான இடம் அங்க சீப்புதூர் கிராமத்திலே இருக்கிறது. அது ஒரு சிறிய ஓட்டு வீடு, அதுவும் இடிந்து விழுகக்கூடிய தருவாயில் இருக்கிறதாகவே அதில் வீடு கட்டி தர வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்தார். அதையும் வருவாய்த்துறைக்கு பரிந்துரை செய்து அந்த துரிதமாக வீடு கட்டி தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நியூஸ் 7 தமிழ் செய்தி வெளியிட்ட 1 மணி நேரத்தில் ராஜாவினுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. இந்த ராஜாவை பொறுத்தளவிற்கு ஒரு விபத்தில் சிக்கி முதுகு தண்டுவடம் செயலிழந்து அவர் எழுந்து நடக்க முடியாத சூழ்நிலையில் தான் இருக்கிறார். சக்கர நாற்காலி கூட அமர வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது அவர் வந்து படுத்த படுக்கையாக பெரியப்பாவின் அரவணைப்பிலே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அவர் இருந்து வருகிறார். ஆகவே 1 மாதமாக சாலையோரத்திலும் தள்ளுவண்டியிலும் வசித்து வந்திருக்கிறார். மாவட்ட ஆட்சியரிடம் அலுவலகத்தில் நேரில் முறையிட்டதன் அடிப்படையில் தான் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஆகவே 1 மணி நேரத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற வீடுகள் மற்ற மருத்துவ உதவிகள் அவருக்கு தேவையானவைகள் அடுத்து படிப்படியாக செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 4 மாதங்களாக என்ன செய்வதென்று திக்கு தெரியாத நிலையிலே அவர்கள் ஒன்றும் அறியாமல் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மாவட்ட பெற்று முறையிட வேண்டும், அதே போன்று உதவிகள் பெற வேண்டும் என்கிற எண்ணம் கூட ஏற்படவில்லை. ஏனால் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பதனால் மருத்துவமனையில் வச்சு பராமரிக்கவும் வீடுகளில் வச்சு பராமரிக்கவும் முடியாமல் அவர்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தற்போது அவர்களுக்கான உதவிகள் கிடைத்திருக்கிறது. ஒரு சந்தோஷமான நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். தற்போது முழு உதவிகள் கிடைத்து அடுத்த நடவடிக்கையில் கிடைத்த பின்பு அட்டைகள் மற்றும் உதவித்தொகைகள் கிடைத்த பின்பு அவருடைய இந்த கடையை வைத்து அவர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அதுக்கடுத்ததாக அவர் தன்னுடைய அந்த ராஜாவை வந்து பராமரித்துக் கொள்வதாக அவர் சண்முகம் என்பவர் தெரிவித்திருக்கிறார். மோகன், விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.